ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட்டு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு அல்வா ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இப்போது இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல நாம் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதை நாம் தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை மூடி தேங்காய் இருக்கும். இப்போ இதை நாம் நல்லா அரைச்சிட்டு முதல் பால் 2ஆம் பால்னு 2 பால் நாம் எடுக்க போகிறோம். முதல்ல 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை நாம் ஒரு வடிகட்டி ஒன்று வச்சு வடித்து எடுத்துடலாம். இதுதான் முதல் பால். இது திக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி ஒன்று வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். இது முதல் பால்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுக்கப்புறம் நாம் எடுக்கிறதெல்லாம் 2ஆம் பால் 3ஆம் பால்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நம்ம தண்ணியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப்பு பால் நாம் எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அதே மிக்ஸி ஜாரில் அதே நாம் அரைச்ச தேங்காவை மறுபடியும் சேர்த்துக்கலாம். திருப்பியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடைக்கும். 1 கப் அளவுக்கு தேங்காவை எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ மறுபடிக்கும் இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திருப்பியும் இதை நீங்கள் ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு நல்லா இந்த தேங்காய் பாலை நல்லா ஃபில்டர் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் கை வச்சு நல்லா பிழிஞ்சு கொடுங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் திக்கான பால் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் முதல்ல இது மாதிரி ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு கூட நல்லா பிழிஞ்சிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த பாலை. இப்போ நான் அதை மாதிரி தான் செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி ஒன்று வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் கை வச்சுட்டு நல்லா அந்த தேங்காவை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த சக்கையை எடுத்துருங்க. இப்போ இந்த பிழிஞ்ச சக்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. வீட்டில் பொரியல் கூட்டு அது மாதிரி செய்யும்போது நாம் இதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் 2 கப் தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க, இல்லை கடாய், அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. நான் ஸ்டவ்லாம் ஆன் பண்ணலை. இப்போ நாம் எடுத்த தேங்காய் பாலை 2 கப்பாக நாம் அளந்து எடுத்துக்கலாம். முதல்ல 1 கப் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக 2 கப்பு. கரெக்டாக நம்மளுக்கு 2 கப் தண்ணி விட்டு நாம் அரைச்சதுனால நம்மளுக்கு 2 கப் தேங்காய் பால் கரெக்டாக கிடைக்கும். இதில் இப்போது நாம் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். நல்லா வெல்லத்தை நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் கப்பில் அளந்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் பால் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணணும். இப்போது அதே அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாம் ஜஸ்ட் ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு நல்லா முதல்ல கலந்து கொடுத்துருங்க. இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சு ஹீட் பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு விஸ்க் ஒன்று இருந்ததுன்னா நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு வாசனைக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம விஸ்க்கு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாகிடும். சீக்கிரமாகவே கெட்டியாகிடும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். நல்லா கெட்டியாகி நல்லா சுருண்டு இந்த பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் விட்டதுனால அதிலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். தேங்காய் எண்ணெய் அதிலே பிரிஞ்சு வரும். அப்படின்றதுனால நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அல்வா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக திக்காயிடுச்சு. நான் இந்த ஸ்டீல் பாக்ஸில் தான் இன்றைக்கி செட் பண்ண போகிறேன். இதில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே சூட்டோடு நாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நீங்கள் அப்படியே நார்மல் டெம்பரேச்சரில் வெளியே ஒரு 1/2 அன் ஹவர் வச்சாலே போதும். நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டியாகிடும். நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் சில்லுன்னு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில்
ஒரு 1/2 hour வச்சு எடுங்க. அப்பயும் நம்மளுக்கு நல்லா ஜில்லுன்னு ஒரு புட்டிங் சாப்பிட்ற எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும், நல்லாவே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸில் சேர்த்துட்டு இதை மாதிரி ஒரு கரண்டி ஒன்று வச்சுட்டு சமப்படுத்தி விட்டுருங்க. இப்போ வந்து இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் நார்மல் டெம்பரேச்சரில் நான் வைக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலை. இப்போ பாருங்கள் 1/2 hour கழித்து தொட்டு பார்த்தா நல்லாவே செட் ஆகியிருக்கு. இப்போ நாம் இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு அல்வான்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நாம் வந்து பால் சேர்க்கலை, பாலுக்கு பதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை சேர்க்கலை, அதுக்கு பதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்து ஒரு அல்வா வந்து நான் செஞ்சுருக்கேன் இந்த தேங்காய் பாலில். அதை வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்டுலேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இது கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் வயசானவங்களாம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு அல்வா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பாலில் செஞ்சதுனால. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், அல்வா ரெசிபீஸ், புட்டிங் ரெசிபீஸ்லாம் இருக்குது. நான் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், எண்டுலேயும் தரேன். நீங்களும் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எல்லாம் சிம்பிளான பொருள் வச்சு செஞ்சது தான். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான், நீங்கள் எதையுமே கடையில் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.